ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவையும் படும். ஆனால் இதோட டேஸ்ட்டு பின்னிடும். அப்படி என்ன சாதம்னு கேட்குறீங்களா? ஒரு சூப்பரான புதினா கொத்தமல்லி புலாவ் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூடவே நல்லா ஒரு கை அளவுக்கு புதினா அதே அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 6 பல் பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு விரல் சைஸ் இஞ்சி இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் மராட்டி மொக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரே ஒரு பிரியாணியில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததான் நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் அந்த பிரியாணி மசாலா இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி வரணும். இந்த வெங்காயம் இதோட கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட்டை சேர்த்தோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சனால இந்த பேஸ்ட் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். இந்த பேஸ்ட்டை அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிடணும். இந்த மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இது கூடவே 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட ஒருவேளை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு அப்புறமா அதை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் இருக்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பச்சை பட்டாணியை இந்த மசாலாவோடையே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசிக்கு ஏற்ற அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் அரிசி சேர்த்துடலாம். நான் இங்கே நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். உங்ககிட்ட எந்த அரிசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 3 விசில் அது ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். புலாவ் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நமக்கு என்னைக்காவது சமைக்கவே தோணலை, இல்லை சமைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரி ரெசிபியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுது இல்லையா? அதனால் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. அண்ட் இதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும், வேறு லெவல். இதில் நம்ம பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்ததும் ஒரு சூப்பரான ரெசிபி. எனக்கு சமைக்க டைம் இல்லை சோம்பேறித்தனமாக இருக்குன்னா நான் இந்த சாதமும் அண்ட் சாம்பார் சாதமும் சூஸ் பண்ணுவேன். சாம்பார் சாதம்னா கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் கொஞ்சம் சலிப்புப்படுறாங்க. ஆனால் இதுனா எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஸோ எனக்கு இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தது. நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ரெசிபி என்ன, இல்லை இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும்போது டக்குன்னு செய்கிற ரெசிபி என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பேச்சுலருக்கு ஒரு பக்காவான ரெசிபி. நீங்கள் பேச்சுலராக இருந்தால் நீங்கள் என்ன ரெசிபி அடிக்கடி செய்வீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் பச்சை பட்டாணிக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.